செல்வராகவன் மனைவிய பிரியறாரா? செல்வராகவன் 3 குழந்தைகளுமே பாவம். கீதாஞ்சலி இப்படி செய்யலாமா? என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். கதை ஆசிரியர், இயக்குனர், நடிகர்னு பன்முக திறமை கொண்டவர் தான் செல்வராகவன். சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய இவரு இப்போ தத்துவங்கள் பேசுறத வழக்கமா வச்சுட்டு இருக்காரு. தற்போது அவருடைய மனைவி கீதாஞ்சலி இன்ஸ்டாகிராம்ல இருந்து செல்வராகவனுடைய போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் செஞ்சிருக்காங்க. இதனால இவங்க 2 பேருக்குமே இடையில பிரிவு வரப்போகுதுன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் எழுந்திருக்கு. குறிப்பா துள்ளுவதோ இளமை படம் மூலமா சினிமாவுக்கு தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்குனவங்க தான் இவங்க. அந்த படத்துக்கு அப்புறமா காதல் கொண்டேன் படத்துல நடிகை சோனியா அகர்வால அறிமுகம் செஞ்சிருக்காங்க. முதல் திரைப்படமே அவருக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த படத்துக்கு அப்புறமா 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை மாதிரியான அடுத்தடுத்த வெற்றி படங்கள்லயும் சோனியா அகர்வால் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. 2 பேருமே அடுத்தடுத்து படங்கள்ல இணைந்து பணியாற்றுனதுனால இருவருமே காதலிச்சு 2006ல திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. 2வது மனைவி பிரியறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. சோனியா அகர்வால விவாகரத்து செஞ்ச செல்வராகவன் 2011ஆம் ஆண்டு கீதாஞ்சலிய திருமணம் செஞ்சாரு. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் 2 மகளும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலையில இயக்குனரும் தயாரிப்பாளருமான கீதாஞ்சலி இன்ஸ்டால இருந்து செல்வராகவனுடைய போட்டோ எல்லாத்தையுமே டெலீட் செய்யறதா சொல்லப்படுது. இதனால 2 பேரும் விவாகரத்து பெற போறாங்களா, பிரிந்து வாழ முடிவு செய்ய போறதா இணையத்துல தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்கு. அண்மையில நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி செப்பரேட் ஆயிட்டே இருக்காங்க. இத பார்க்கும்போது வருத்தமாவும் இருக்கு. உண்மையா பொய்யான்னு தெரியல. கடந்த ஆண்டு இயக்குனர் செல்வராகவன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலயுமே பதிவிட்டிருக்காரு. அதாவது நம்ம தனியா தான் வந்தோம், தனியா தான் இருக்கோம், நடுவுல என்ன துணை வேண்டி கிடக்கு, துணை அப்படின்றது காணல் நீர், நெருங்க நெருங்க தூரம் அப்படி வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. 2வது முறையா விவாகரத்து செய்ய போறதா தகவல்கள் பரவுற நிலையில மீண்டும் தன்னுடைய மனைவியோட இருக்கும் போட்டோவை போட்டு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சாருன்றது குறிப்பிடத்தக்கது. செல்வராகவன் பிரிஞ்சுட்டாங்களா என்னன்றத பத்தி நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.